இன்னைக்கு நாம the internet of things அதில் இருக்கக்கூடிய டாஸ்க் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்? இதோட ஆன்சர் உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேயே இருக்குது, அதை நீ எழுதிக்கோ. The Internet of Things, அதோட short form IoT, refers to the vast world of interconnected devices with embedded sensors. சரியா? Interconnected devices with embedded sensors which are capable of providing எதெல்லாம் provide பண்ணும் data and in some cases being controlled across the internet. Question number 2, list some applications of IoT. இது நம்ம பார்த்தோம், நிறைய applications பார்த்தோம். அது உனக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோ. இதெல்லாம் indoor and outdoor lighting, electrical outlets, cameras, motion sensors, automatic locks, other access control devices, water leak sensors, smoke alarms, carbon monoxide sensors, electric car chargers, battery bunks, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கோ அதையெல்லாம் எழுதிக்கோ. Then third question, how can governments make use of IoT? இதுவும் நம்ம படித்தோம். எப்படி கவர்மெண்ட் இந்த ஐஓடியை எப்படி யூஸ் பண்ணுது? அதோட ஆன்சர் நான் பக்கத்தில் எழுதியிருக்கிறேன். டு கலெக்ட் டேட்டா விச் கேன் பி ப்ராசஸ்ட் அண்ட் விஷுவலைஸ்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா ஐஓடியை இந்த ப்ராசஸ் பண்ணவும் அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. வாட் ஆர் த டூ மேஜர் கன்சர்ன்ஸ் வைல் யூஸிங் ஐஓடி? இதுவும் நம்ம படித்தோம், 2 பாயிண்ட் படித்தோம். எது செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. ஸோ என்ன எழுதுவ? செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ஆர் த டூ மேஜர் கன்சர்ன்ஸ் வைல் யூஸிங் ஐஓடி. ஸோ இந்த இதுக்கு நேரே மேலேயே இருக்குது, எழுதிக்கோ. What would you want to use IoT to make your daily life more comfortable in some way? சரியா? ஸோ நீ இந்த ஐஓடியை உன்னோட டெய்லி லைஃப்பில் எதில் யூஸ் பண்ணுறது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்? What would you want to use IoT to make your daily life more comfortable? ஸோ இதில் டு டேக் கேர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இந்த ஆரோ இருக்கிற இடத்துல எழுதிட்டு அந்த சென்டென்ஸை ஃபில் பண்ணிக்கோ. என்ன எழுதுவ? ஐ வாண்ட் டு யூஸ் ஐஓடி டு டேக் கேர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டு மேக் மை டெய்லி லைஃப் மோர் கம்ஃபர்டபுள். ஓகேவா? Then sixth question, here are some terms discussed in the passage on the Internet of Things. Discuss in the class and write the definitions of these terms in the table below. So இந்த நம்ம இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் படித்தோம்ல, அந்த பேசேஜில் இருந்த கொஞ்சம் டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய டெஃபினிஷன்ஸை நீ எழுதணும். எதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க? எம்பெடட் சென்சார்ஸ். எம்பெடட் சென்சார்ஸ்னால் உனக்கு தெரியும், இன்டெகிரேட்டட். சரியா? ஆட்டோமேஷன் டிவைசஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இது தானாக இயங்கக்கூடிய டிவைசஸ். தெர்மோஸ்டேட்னா உனக்கு தெரியும் என்னது? தெர்மல் அப்படின்னாலே டெம்பரேச்சர். ஸோ இதை டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். பேட்ரி பேங்க். ஸோ பவர் பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எம்பெடட் சென்சார், இன்டெகிரேட்டட் சென்சார்ஸ். சரி, உட்படுத்தப்பட்ட சென்சார்ஸ். So embedded sensors are actually part of physical real world that interact with the environment. So இந்த வேர்ல்டில் உள்ள embedded கம்ப்யூட்டர்ஸோட ஒரு பகுதி தான் இது. இந்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணும், சென்ஸ் பண்ணும். ஆட்டோமேஷன் டிவைசஸ், ஆட்டோமேட்டிக்கலி இயங்கக்கூடியது, தானாக இயங்கக்கூடிய டிவைசஸ். Automation is the technique of making an apparatus, a process or a system operate automatically. சரியா? ஆட்டோமேட்டிக்கலாக ஆப்ரேட் ஆகும். Then automation has been achieved by various means including எதெல்லாம்னா மெக்கானிக்கல், ஹைட்ராலிக், நியூமேட்டிக்,
electrical, electronic devices and computers usually in combination. Then thermostat. So thermostat na நம்ம already பார்த்தோம் என்னது temperature control பண்ணும். It is a component which senses the temperature of a physical system. Physical ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய temperatures sense பண்ணும் and perform actions to maintain the temperature. அந்த temperature maintain பண்ணுறது அந்த maintain பண்ணுறதுக்கு வேலை செய்யும். It is a thermostat. Thermostat, it is a component which senses the temperature of a physical system and perform actions to maintain the temperature. So, இது temperature sense பண்ணும். சரியா? sense பண்ணும். அதே மாதிரி temperature control பண்ணும். maintain பண்ணும். Then, next one is battery bank. A battery bank அல்லனா என்ன சொல்லலாம் recharger to hold energy. ஸோ இவ்வளவு தான். ஸோ படிச்சுக்கோ.